வணக்கம். நமது இந்திய ஜோதிட சாஸ்திரத்துல கூறப்பட்டுள்ள தகவல்களை பொதுவான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதுல இப்ப நாம பார்க்கக்கூடியது புதன் திசை. புதன் திசை யாருக்கு யோகமா இருக்கும், எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு யோக பலன்களை தரும், புதன் திசையில புதனால ஏற்படக்கூடியவங்க இருந்தா அது எந்த மாதிரி பலன்களை தரும்னு பார்ப்போம். புதனை பொறுத்தவரை இயற்கையில சுபகோள்கள் வரிசையில வரக்கூடிய ஒரு கிரகம், சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த புதனானவர் அழித்தன்மை வாய்ந்த கிரகம்னு சொல்லுவோம். அதாவது இது சுபரோடு சேரும்போது சுப கிரகமாகவும் அசுபரோடு சேரும்போது அசுப கிரகமாகவும் மாறக்கூடிய தன்மை உடையதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பலன் அளிப்பதில் அந்த தன்மையில இருக்கக்கூடிய சொல்லுவாங்க. அப்ப இந்த புதன் எந்தெந்த லக்னங்களுக்கு யோகாதிபதியா வர்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். பார்க்கும்போது 12 லக்னங்கள்ல மேச லக்னத்தை பொறுத்தவரை அவர் 3க்கும் 6 கூடியவரா இருக்கார். ஆக இங்க செவ்வாய்க்கு பகை கிரகமாகவும் இருக்கிறார். இந்த ஸ்தான அடிப்படையில பார்க்கும்போது உங்களுக்கு 3 6 கூடியவராக வர்றதுனால அவர் ஒரு சுபபலன் தர முடியாத ஒரு அமைப்புல இருக்காரு. ரிஷபத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 2க்கும் 5 கூடிய மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய சுபரா இருக்காரு, முழு முதல் சுபர். அப்போ அந்த சுபரா இருக்கிறதுனால யோகா பலன்களை அதிகம் தரக்கூடிய அமைப்புல வருவார். இந்த ரிஷப லக்னத்துக்கு 2ல் ஆட்சி பெற்றாலும் 5ல் உச்சம் பெற்றாலும் அவர் சிறந்த பலன் தருவார். அதுக்கடுத்த மிதுன லக்னத்துக்கு லக்னத்தின் அதிபதியாகவும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இவர் வர்றார். அப்போ இது ஒரு சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல வருவார். அடுத்த கடக லக்னத்துக்கு பொறுத்தவரை கடகத்துக்கு 3க்கும் 12 கூடியவர். ஆக இந்த லக்னத்தை பொறுத்தவரை அமைப்புலையும் கடகத்தை பொறுத்தவரை சிறப்பான அமைப்பு கிடையாது. இது பொதுவான. ஆக அடுத்து சிம்மத்துக்கு பொறுத்தவரை சூரியன் புதன் ஒரு வகையில நட்பு கிரகங்கள்னு சொல்லலாம். அதே நேரத்துல இந்த 2க்கும் 11 கூடிய அதிபதியா இருக்காரு. இருந்தாலும் சிம்மத்தை பொறுத்தவரை அவ்வளவு பாதிப்புகள் இல்லை. ஆனாலும் ஒரு சுபத்தன்மையை பொறுத்தவரை பாதி கலந்த தன்மை மத்தியம பலன்களா இருக்கும். அடுத்து உங்களுக்கு கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி மற்றும் அவரே 10 கூடியவரா இருக்காரு. அதனால ஒரு சிறந்த ஒரு அமைப்பு, ஒரு சிறந்த பலன்களை தரக்கூடியது, யோகங்களை தரக்கூடிய ஒரு பலன். அதுக்கு அடுத்தது துலாம் லக்னம். துலாம் லக்னத்தை பொறுத்தவரை அவரு துலாம் லக்னத்துக்கு 12 கூடியவராக இருந்தாலும் அவர் 9ஆம் பாவத்துக்கு உடையவராக இருக்காரு. பாக்கியாதிபதியா வர்றதுனால நல்ல ஒரு சிறந்த பலனை தரக்கூடிய அமைப்பு தான். அதுக்கு அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு பொறுத்தவரை 8க்கும் 11க்கும் உடையவராக இருக்காரு. இப்போ இது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. அவர் பகை பெற்ற கிரகமாக இருக்கிறதுனாலையும் இந்த செவ்வாய் அந்த ராசியின் லக்னத்தின் அதிபதிக்கு ஒரு பகை கிரகமாக இருக்கிறதுனாலையும் இந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் 8ஆம் பாவத்துக்கு அவர் தொடர்பு வர்றதுனாலையும் ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்க்கும்போது தனுஷ். தனுஷை பொறுத்தவரை 7க்கும் 11 கூடிய அதிபதியாக வர்றாரு. அதே நேரத்தில் அவர் பாதக அதிபதியாக வர்றாரு. அதாவது மிதுன லக்னம். அதாவது தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனம்ன்றது பாதகஸ்தானமா வருது. அப்போ பாதகத்தை தரக்கூடிய அமைப்புல அவர் வருவார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மகரம். மகரத்தை பொறுத்தவரை மகரத்துக்கு புதனானவர் யோகமான அமைப்பு தான். ஏன்னா சனியும் புதன் நட்பு பெற்ற கிரகங்கள். அந்த அமைப்புல யோக பலன்கள் தான் அதிகம் ஏற்படும். அதே நேரத்துல அவர் மகரத்துக்கு 6 கூடியவராக இருக்குது, ஒரு மைனஸ் தான் இருப்பினும். ஆனா யோக அமைப்பை பொறுத்தவரை அந்த 6 பலன்களை விட 9 கூடிய பலன்களை அதிகம் செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாரு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கும்பம். கும்பத்தை பொறுத்தவரை 5க்கும் 8க்கும் உடையவராக வர்றாரு. இங்க 8 அப்படிங்கிற தொடர்பு வந்தாலும் இந்த புதனானவர் 5க்கு உரியவராக இருக்கிறதுனால இந்த நன்மை தீமை 2ம் கலந்த ஒரு பலன்களை தருவாரு. இல்ல நன்மையான பலன்களை அதிகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வருவார். மீனத்தை பொறுத்தவரை அதே தனுசுக்கு பார்த்த அதே அமைப்பு தான். உங்களுக்கு 7 பாதகஸ்தானம் கன்னி. அந்த கன்னிக்கு வர்றதுனால உங்களுக்கு பாதகமான பலன்கள் தான் அதிகம் தர்ற ஒரு அமைப்புல வருவார். இந்த புதனானவர் கல்வி, அறிவு, ஆற்றல், புத்திசாலித்தனம் இது எல்லாத்துக்கும் ஒரு காரகராக இருக்காரு. தாய்மாமனுக்கும் ஒரு காரகராக வரக்கூடிய ஒரு புதன். இந்த புதன் வலுப்பெற்றிருக்கிற அமைப்பு, புதன் பத்திர யோகம், பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல பத்திர யோகங்கள்ல இருக்கிற அமைப்புலாம் சிறப்பான அமைப்பு. ஆனா இந்த லக்ன வாரியாக பார்க்கும்போது சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய யோக பலனை கொடுக்கக்கூடிய லக்னங்கள் நம்ம பார்த்தோம். அந்த லக்னங்களுக்கு அவர் வலுப்பெற்றிருக்கிறதும் மற்ற லக்னங்களுக்கு அவர் வலுக்குறைந்து இருக்கிறதும் நல்ல சிறப்பான அமைப்பு. ஆக புதன் திசையை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்கணும்னா அது யோக காரகராகவும் அவர் இருக்கணும். லக்ன ரீதியா பொதுவான புதன் திசையை பொறுத்தவரை நன்மையான பலன் சொன்னாலும்
லக்ன ரீதியாக அவர் லக்னத்துக்கு சுவரா பாவரா, வலு பெற்றிருக்காரா, வலு குறைந்திருக்காரா என்ற அமைப்பெல்லாம் பார்க்கும்போது தான் சரியான பலன்கள் நம்ம தீர்மானித்து சொல்ல முடியும். புதன். நன்றி.